ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ஜிஆர் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி நம்ம எல்லோருடைய ரொம்ப ஃபேவரட்டான தேங்காய் போலி நம்ம வீட்டிலையே எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது நம்ம கையில் மாவு பிசையாமல் மிக்ஸி ஜார்லேயே பிசைஞ்சு எப்படி சூப்பர் சிம்பிளாகவும் சூப்பராகவும் இந்த மாதிரி லேயராகவும் செய்கிறதுங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இந்த தேங்காய் போலி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் போலிக்கு நிறைய நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் நார்மல் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதோட 2 கப் அளவு மைதா இல்லாட்டி கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இந்த கப் ஒரு கப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிராம். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நான் 200 கிராம் அளவு மாவு எடுத்துக்கிட்டேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோம்னா அதே கப்பில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி உங்களோட மாவோட குவாலிட்டியை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம். அதனால தண்ணி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. மொத்தமாக ஒன்றா சேர்த்த வேண்டாம். இப்போ பாருங்கள், மாவு அரைச்சி வந்துருச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு போலி செய்கிறதுக்கு சூப்பராக வரும். இப்போ இதை இன்னொரு பவுலில் சேர்த்துட்டு இதோட திரும்ப 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், நெய் ஏதோ ஒன்று சேர்த்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு போகிறதுக்காக இந்த மாதிரி நல்லா ஸ்பூன்லேயே கலக்கி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் சாஃப்டான போலி கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் ஊறிச்சுன்னா போலி சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு நம்ம பூரணை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்குவோம். அதோட 1.5 கப் அளவு நான் கரும்பு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதாவது நாட்டு சர்க்கரை, நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டையுமே ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம், இந்த சர்க்கரை ஃபுல்லாக கரையிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கலந்துக்கிட்டே இருங்க. நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் கூட போட்டு பண்ணலாம். ஆனால் நாட்டு சர்க்கரை தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு அதாவது இப்படி தொட்டு பார்த்தோம்னா ஒரு கம்பி பதம் வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஃப்ளேமை லோ பண்ணிவிட்டு நான் கிட்டத்தட்ட 3 கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நம்ம மாவு எடுத்தோம்ல அதே கப்பில் தான் எடுத்திருக்கேன். அது நல்லா தேங்காய் துருவலை நல்லா அமுத்தியே எடுத்திருக்கேன். ஸோ அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்தனா, ஏலக்காய் தூள் வாசனைக்காக தான் சேர்த்துறோம். இதோட 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தேங்காய், நம்மளோட நாட்டு சர்க்கரை எல்லாமே ஒன்றா நல்லா திரண்டு வரணும். அது வரையும் நல்லா இந்த மாதிரி குக் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒன்றா திரண்டு வந்துருச்சு. நம்ம இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் பருப்பி சாப்பிடுவோம்ல அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது அப்படியே எடுத்து நம்ம ஆற வச்சுருவோம். இப்போ அதை லைட்டாக கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போலிக்கு தேவையான அளவுக்கு உருட்டி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த சைஸ் போலி போட போகிறீங்களோ அந்த சைஸுக்கு விட சின்ன அளவு, அதாவது அதை விட ஒரு பங்கு கம்மியான அளவு தேங்காய் பூரணை உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு அப்புறம் மாவு பார்க்கும்போதே சூப்பராக நம்மளுக்கு வெண்ணெய் மாதிரியே இருக்கும். இப்போ இதையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ஷேப் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நான் ஒரு இலை எடுத்திருக்கேன் தட்டுறதுக்கு. இலை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இலை இல்லாட்டி நீங்கள் இலை கிடைக்கலன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு நம்ம மாவை வச்சு லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூரணத்தை உள்ளே வச்சு இந்த மாதிரி மூடிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவை எடுத்துருவோம். இப்போது கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இந்த மாதிரி தட்டிக்கிட்டே வாங்க. எவ்வளோ மெல்லிசாக உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிடுங்க. அப்போ தான் போலி சூப்பராக இருக்கும். மெல்லிசாக இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த பூரணத்தோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு பேனை சூடு பண்ணிக்கிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருக்க போலியை போட்டுட்டு இந்த மாதிரி இலையை மெதுவாக எடுத்தோன்னா நம்மளுக்கு சூப்பராக போலி ரெடி ஆயிரும். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நெய்யோ இல்லை எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெய்யோ எது வேணுமோ உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ
அது தடவி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது, இது ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் சும்மா ஒரு 2 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்டான போலி ரெடி ஆயிரும். இதே மாதிரியே நம்ம மீதி இருக்கிற உருண்டைகளும் போட்டு எடுத்து நம்ம போலிங்களை எடுத்து வர வேண்டியது தான். ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பர் சாஃப்டான போலி வந்து கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையுமே சுட்டு முடிச்சாச்சு. இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே இந்த லேயர் மாதிரி இருக்கும் அடுக்காக. ஸோ சாப்பிட்றதுக்கும் செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த போலி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அதுவரையும் டேக் கேர், பை பாய்.